ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். செவன் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி லார்ட். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அறிவு, கர்த்தருடைய ஆவி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார். மேசியா ஒருவர் வரப்போகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை? ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நிற்கிறீர்களா? ஆலோசனை ஆவியானவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏசாயா மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட மிக அதிகமாக கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒரு முறை நிதானமாக வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே பல இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை பல நிலைகளிலே பல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏசாயா தீர்க்கன் சொல்லியிருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றின ஒரு துளிர் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக 7 நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். நிதானமாக ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கவனித்தீர்களா? 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி லார்ட். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அறிவு, கர்த்தருடைய ஆவி. 7 நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கா? இந்த கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் தங்கி இருப்பாராம்? நம்முடைய இரட்சகர் கிறிஸ்து, மேசியா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாக அவதரிப்பார். இதை யார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது? ஏசாயா சொல்லுகிறார். ஆகமங்கள் சொல்லுகிறது. நிறைய தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். ஏசாயாவினுடைய பங்கு இதிலே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எப்படி இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாயா எருசலேமில் வாழ்கிற இந்த யூதா மக்களுக்கு மேசியா ஒருவர் வரப்போகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே இங்கே அவர் சொல்ல விரும்புகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அதன் வேர்களிலிருந்து அதன் கிளை எழும்பி செழிக்கும். யார் அவர்? நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும் பொழுது 7 விதமான வித்தியாசமான நிலைகளிலே ஆவியானவராக இந்த உலகத்திலே அவர் நமக்கு வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஸ்பிரிட்ஸில் இந்த ஆவியை பற்றி, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் பொழுது என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஆலோசனையை அருளும் ஆவியானவர், த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சிலிங். இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை? ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வழிதப்பி போய்விடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
கிறிஸ்துவானவர் ஆலோசனையின் ஆவியானவராக நமக்குள்ளாக வாசம் பண்ணுவது நாம் செய்த பெரும் பாக்கியம். நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதங்களிலேயே மிகவும் உன்னதமான crown of all blessings எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆலோசனையின் ஆவியானவராக நமக்குள் இருந்து செயல்படும் பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும் ஆவியானவர், கர்த்தரை பற்றிய அறிவை கொடுக்கும் ஆவியானவர், பெலனை கொடுக்கும் ஆவியானவர். இப்படி பல நிலைகளிலே சொல்லப்படும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவது என்ன? என்னுடைய மெய் தெய்வம், இரட்சகர், மேசியாவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாரும். எப்படி வாரும்? ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியானவராக, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவையும் கொடுக்கக்கூடிய ஆவியானவராக, ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஆவியானவராகிய கர்த்தருடைய ஆவியானவராக எனக்குள்ளாக வாரும். இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்பதை நாம் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை நாம் செய்ய துவங்குகிறோம், அதற்கு நமக்கு தேவை என்ன? ஆலோசனை. கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி இருக்கிறாரே. ஆனால் மூல மொழியிலே நீங்கள் போய் பார்த்தால் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லவில்லை, அதிசயமான ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயமான ஆலோசனை கர்த்தர் மக்கள் ஆலோசனைகள் இல்லாமல், கவுன்சிலிங் இல்லாமல் இன்றைக்கு போய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு பாதைகளும் வேதனையில் முடிவடைகிறதா இருக்கிறது, விரக்தியிலே, நஷ்டங்களிலே முடிவடைகிற வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நஷ்டங்கள் இல்லாத, வேதனைகள் இல்லாத, விரக்தி இல்லாத ஒரு சந்தோஷமான, நிறைவான ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு தேவை என்று சொன்னால், அதற்கு தேவை ஆலோசனையை அருளக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? எந்த தெய்வத்தை வணங்குகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரே ஒரு ஜனம் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் மட்டும்தான் பாக்கியம் உள்ள ஜனம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து நிற்கிறீர்களா? ஆலோசனை ஆவியானவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலம், படிப்பு, இன்னும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில் அல்லது வியாபாரம், உங்களுடைய பணி, உங்களுடைய குடும்பம், எதிர்காலம், இவைகளை பற்றி ஒரு வேதனையோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஏசாயா சொல்லுகிறார் நற்செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பார், அவர் ஆலோசனை ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்பதுதான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக காணப்படும். நாம் இந்த உலகத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் எப்பொழுது எடுத்து வைக்க வேண்டும், எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எவ்வாறு எடுத்து வைக்க வேண்டும், எவ்வளவு தூரம் எடுத்து வைக்க வேண்டும் என்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவராக நமக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அதுதான். ஏற்றுக்கொள்ளுவதும், நிராகரிப்பதும், அல்லது வேண்டாம் என்று சொல்லுவதும், தள்ளிவிடுவதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஏசாயா அறிமுகப்படுத்துகிறதான கிறிஸ்து ஆலோசனையின் ஆவியானவராக இந்த பூலோகத்திலே அவதரித்தாரே, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்தாவியானவருடைய நிறைவினால் வழிநடத்தப்படுகிறீர்களா? அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார், கூடவே இருப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன்சிலிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் கவுன்சிலர்ஸ், தேர் ஆர் செக்யுலர் கவுன்சிலர்ஸ், தேர் ஆர் பிப்ளிக்கல் கவுன்சிலர்ஸ். சிலர்லாம் பிஸ்னஸ் தொடங்கணும்னு சொன்னால் ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு பெரிய படித்த ஒரு இடத்துல நான் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் தொடங்கலாம்னா அவங்க சார்ட் போட்டு கொடுப்பாங்க, டயக்ராம் போட்டு கொடுப்பார்கள். அதற்கப்புறம் ப்ரொப்போசல்ஸ் இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார்கள். பிஸ்னஸ் கவுன்சிலர்ஸ், ஃபேமிலி கவுன்சிலர்ஸ், குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க அங்கே போனாலும் என்ன செய்வார்கள்? கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ்,
என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படித்தால் முடிவு எப்படி இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், அந்த கோர்ஸ் நான் முடிக்கும் பொழுது அந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்குமா, அந்த கோர்ஸுக்கு வேலை கிடைக்குமா, அல்லது முடிக்கும் பொழுது கோர்ஸை அந்த வேலையை சேச்சுரேட் ஆகி எனக்கு வேலை கிடைக்காமல் போகுமா. இவைகளை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. எஜுகேஷனுக்கு, ஃபேமிலிக்கு, பிஸ்னஸுக்கு, இப்படி பல இடத்திற்கு பல நிலைகளில் கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒரு முறை போய் கேட்டுவிட்டு திரும்பி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களோட தொடர்பு இருக்காது. இவர்கள் எல்லாவற்றையும் சர்பாஸ் பண்ற அளவிற்கு நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஒன்றுக்கு மட்டும் கவுன்சிலிங் கொடுக்கிறவர் அல்ல, எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆலோசனையின் ஆவியானவர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆலோசனையின் ஆவியானவராக நாம் பெற்று ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில், இந்த பூலோகத்திலே, தேசத்திலே, சமுதாயத்திலே, குடும்பங்களிலே, நம்முடைய சபைகளிலே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதிலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றின ஒரு துளிர் மேசியாவாக, இரட்சகராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவதரித்தார். அவர் ஆலோசனையின் ஆவியானவராக, பெலனின் ஆவியானவராக ஆண்டவரே இந்த உலகத்தில் அவதரித்தார். எங்களுக்கு இந்த கால வேளையிலே நீர் தேவை, இந்த ஆலோசனை ஆவியானவர் எங்களுக்கு தேவை. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே நீர் தேவை என்பதை இந்த மக்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆலோசனை ஆவியானவரே எனக்குள்ளாக எங்களை ஆலோசனை சொல்லி வழிநடத்துங்க என்று ஜெபிக்கிறார்களோ அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி கிரியை செய்து ஆலோசனை தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். பரிசுத்தாவியே நம்முடைய பலனாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை என்ன? தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் வறண்ட நிலத்தை போல் இருக்கிறார்கள். தாகம் உள்ளவனுக்கு குடிக்க தண்ணீரை கொடுப்பேன், வறண்ட நிலத்திற்கு நான் ஆறுகளையே கொடுப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? தாகமாய் இருக்கிறேன். கிறிஸ்து சாபமானார், நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து பாவமானார், நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து தரித்திரரானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு. கிறிஸ்து தாகமானார், நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு.